வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்ற உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் நடமாடும் மருத்துவ மையங்களை அமைக்க சன் டிவியானது 1,05,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி காவல் மற்றும் தீயணைப்பு துறைகளை சேர்ந்த 1057 பேருக்கு பதக்கங்களை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் விலை குறைந்து 1 சவரன் 1,12,320 ரூபாயாகவும் 1 கிராம் 14,040 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நேற்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவு பெற்ற நிலையில் மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையில் சொத்து வரி மாற்றியமைப்பு நிறுத்தி வைக்கப்படுவதாக மாநகராட்சி ஆணையர் சமீரன் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் வார விடுமுறையை முன்னிட்டு 2120 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பக்கிங்ஹாம் கால்வாயில் வாட்டர் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க டெண்டர் கோரியது சென்னை மெட்ரோ. சுதந்திர தின விழாவையொட்டி புனித ஜார்ஜ் கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார் பகுதியில் 5 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. கேரளா குருவாயூர் கோவிலில் வருகின்ற 23ஆம் தேதி திருமணம் செய்வதற்கு 377 ஜோடிகள் முன்பதிவு செய்துள்ளனர். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 3 மாதங்களுக்கு பிறகு 80 அடியாக உயர்ந்துள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை விடுவிக்க நடவடிக்கை தேவை என்று ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். சிப்ஸ் பாக்கெட்டில் எச்சரிக்கை வாசகம் பொறிக்கும் விவகாரத்தில் FSSAIக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய விமானிகளுக்கு கட்டாய போதைப்பொருள் பரிசோதனை தொடங்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். கபினி அணைக்கு வினாடிக்கு 8448 கன அடி நீர்வரத்து உள்ள நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. 115 கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமி விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார். மழைக்கால கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட்ட 12 மசோதாக்களில் பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா, வந்தே மாதரம் மசோதா உட்பட 11 மசோதாக்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவை என 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. சீனாவில் சோதனை செய்யப்பட்டு வரும் புல்லட் ரயிலானது வெறும் 5.3 வினாடியில் மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி புதிய சாதனை படைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பூரில் 24வது நிட்ஷோ கண்காட்சி ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. சென்னை ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் 1010 அப்ரெண்டிஸ் பயிற்சி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அறங்காவலர் நியமனத்திற்கு விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வெற்றி தமிழ்நாடு மாநாட்டை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்தார். சத்தீஸ்கர் அரசு ரேஷன் அரிசி வழங்க புதிதாக அன்னபூர்த்தி தானியா ATM அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொலைந்து போனதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 300 செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் வழங்கப்பட்டது. FCRA சட்டத்திருத்த மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் அதனை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் MBBS PDS மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நேற்று தொடங்கியது. தமிழ்நாட்டில் 10 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கேரளாவின் பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கான கேரளா மசோதா 2026 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு தொடர்பான விவாதத்திற்கு அரசு தயார் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார்.
வருகின்ற ஆகஸ்ட் 19ஆம் தேதி மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் தலைமையில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெறும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் 38 மாவட்டங்களில் உள்ள நீதிமன்ற வளாகங்களில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சுதந்திர தின விழாவை ஒட்டி ஆகஸ்ட் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களால் செலவினம் அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. டாடா சன்ஸ் குழும தலைவர் சந்திரசேகரன் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கடலூர், ராமநாதபுரம் எஸ்பிக்கள் உட்பட 15 போலீசாருக்கு முதலமைச்சரின் காவல் பதக்க விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு வரும் முக்கிய பிரமுகர்களின் வரவேற்பு செலவிற்காக கூடுதலாக 6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A பணிக்கான முதல் நிலை தேர்வு நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் 15 டிஎம்சி நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரையை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து விலகிய சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களின் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை மற்றும் மன்னார்குடி பட்டுக்கோட்டை இடையிலான ரயில் திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பெருநகர காவல்துறையில் புதிதாக ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகை உயர்த்தப்பட்டுள்ள அறிவிப்பிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பு தெரிவித்துள்ளது. தென்பெண்ணையாறு விவகாரத்தில் தீர்ப்பாயம் அமைக்க வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது. 2027ஆம் ஆண்டிற்கான உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இடம்பெறும் இந்திய கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை 52 ஆக உயர்ந்துள்ளது என்று ஒன்றிய அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்றுமாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில் மொத்தம் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.